தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் மீது பாட்டில் வீசினார். நடிகர் விஜய் மீது பாட்டில் வீசினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் இவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தேர்தலில் களம் காண்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற களமிறங்கியுள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்ற நடிகர் விஜய் நேற்றைய தினம் திருச்சி கிழக்கு தொகுதியில் வாகன பரப்புரை செய்தார். அவர் வாகன பரப்புரை செய்த பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் திருச்சி மாநகரம் திணறியது. தொண்டர்கள் ஆர்வக்கோளாறின் காரணமாக கட்சி துண்டுகளையும் பூக்களையும் விஜய் மீது வீசினர். அப்பொழுது ஒரு தொண்டர் ஜூஸ் பாட்டிலை எடுத்து நடிகர் விஜய் மீது வீசினார். அந்த ஜூஸ் பாட்டில் நடிகர் விஜய் தலையில் பட்டது. பவுன்சர்கள் அதை பிடித்து கொண்டனர். நடிகர் விஜய்க்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. ஒரு தொண்டர் ஆர்வக்கோளாறு காரணமாக ஜூஸ் பாட்டிலை எடுத்து வீசியுள்ளார். இது சிறிது நேரம் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்பெல்லாம் சோடா பாட்டிலை தூக்கி வீசுவாங்க கோபத்தில். செல்வி ஜெயலலிதா பிரச்சாரம் செய்யும்போது, கருணாநிதி பிரச்சாரம் செய்யும்போது, எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்யும்போது எதிர்கட்சி சேர்ந்தவங்க சோடா பாட்டில் எடுத்து வீசுவாங்க. இப்போ சொந்த கட்சியை சார்ந்தவங்களே ஆர்வக்கோளாறு காரணமாக நடிகர் விஜய் மீது ஜூஸ் பாட்டிலை தூக்கி வீசியிருக்காப்புல. நல்லவேளை தப்பிஸ்டாப்பில். அவர் தமிழக வெற்றி கழக தொண்டராக இருப்பதால் மற்ற கட்சிக்காரங்கன்னா அந்த இடத்துல பின்னி எடுத்திருப்பாங்க.